இன்னும் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் பேசியிருக்கணும், பேசாமல் விட்டார். யார் இதுக்கு மூளையாக செயல்படுறாங்க, யார் டெல்லியில் பாஜகவோட இணைஞ்சி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர் யார், திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வச்சுருக்காங்க, சில பல கோடிகள் கொடுத்து வாங்கிட்டாங்க, உண்மையான காங்கிரஸ்காரங்க என்கிட்ட இருக்காங்க. இதுதான் பாயிண்ட்டு. இப்படி தான் தொடரணும். உண்மையான காங்கிரஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது காங்கிரஸ் வளர்ச்சியை நினைக்கிற அடிப்படை தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ சேர்ந்தோன்னா அடுத்த 5 வருஷத்தில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், பாஜகவோட உறவு வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் கொண்டு போனால் தான் திமுக மேலே நம்பிக்கையை உடையும். அவர் ஒரு பக்கம் மனைவியை மதிக்காமல் அவங்க இந்த அளவுக்கு போகிறதுக்கு அஃபிடவிட் எப்படி வெளியே வருது? சங்கீதா என்ன ப்ரெஸ் மீட் வச்சா கொடுத்தாங்க? அதை பண்ணுறது யார்? அது இருக்குல்ல. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட போயிருச்சுன்னு நம்மளாம் நம்பிட்டு இருக்கப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் திருநெல்வேலியில பேசுறப்ப உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்கு, நீங்க பல கோடி கொடுத்து அந்த காங்கிரஸை தமிழக காங்கிரஸை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் சார் நம்ம? அதாவது காங்கிரஸ் தாவேகா கையில் எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணாங்க. தாவேகா காங்கிரஸ் சேர்ந்துருந்தா நிலைமையே வேறு. அப்போது இந்த தாவேகா காங்கிரஸ் தாவேகா கூட போச்சுன்னா திமுக ஒன்றும் இல்லாமல் போகும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பயத்தில் தான் அவங்க நம்ம பல தடவை பேசியிருக்கோம், சரி ஒரு சிதம்பரம் இவங்கெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்கன்னு. அந்த ஒரு ஆற்றாமை ப்ளஸ்ஸு காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பெரிய குரூப்பாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸில் இப்போ அந்த மேலூரில் காங்கிரஸ் வேட்பாளரை மதுராந்தகத்தில் கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க. அப்போ பிடிக்காத என்ன பண்ணுவாங்க, தாவேகாய் போட்டுடலான்டான்னு போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் அதை தான் அவர் சொல்கிறாரு, உண்மையான காங்கிரஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது காங்கிரஸ் வளர்ச்சியை நினைக்கிற அடிப்படை தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, இப்போ சேர்ந்தோன்னா அடுத்த 5 வருஷத்தில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நேற்று கூட அந்த மேலூரில் போராடுற பார்த்தீங்கன்னா எல்லாம் 70-80 வயசு தான். அப்போ இளைஞர்களே இல்லாத லெவலில் இருக்குது. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட போனால் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் காங்கிரஸ் ரீச் ஆகும். அது ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸ் உதவும். ஆனால் காங்கிரஸ் இவங்க கூட இருந்துக்கிட்டு அடிமைத்தனமாக இருக்குது, சிலருடைய ஆதாயத்துக்காக இருக்குது. அதை வேறு மாதிரி சொல்கிறாரு. சில பல கோடிகள் கொடுத்து வாங்கிட்டாங்க, உண்மையான காங்கிரஸ்காரங்க என்கிட்ட இருக்காங்க. இதுதான் பாயிண்ட்டு. இப்படி தான் தொடரணும். ஆனால் காங்கிரஸ் விஜய் அவர்களை வச்சு அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்கல்ல சார்? அப்படிலாம் சாதிக்கலாம். 3 சீட்டு இதுக்காடா பத்தி மூட்டை குடவுல இருக்கலாமான்னு. அது மேட்ரு கிடையாது. நீ அதை வச்சுட்டு 40 சீட்டு வாங்கியிருந்தேன்னா சொல்லலாம். இது பயன்படுத்தினது யாரை உண்மையாக முயற்சி எடுத்தது ஒருத்தர். இதை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லை, நீங்கள் போய் எப்படியா கூட்டுவாங்கன்னு இது பண்ணது திமுக. அதுக்கு நடுவில் செயல்பட்டது சிதம்பரமும் செல்வ பெருந்தையும். அதில் அவங்களுக்கு வேணால் ஏதாவது ஆதாயம் இருந்திருக்கலாம், மற்றபடி காங்கிரஸுக்கு அது நஷ்டம்தான். அப்போ உண்மையான காங்கிரஸ்காரங்க இதுக்கு எதிராக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அதுதான் விஜய் சொல்றாரு. அதை தான் மையப்படுத்தி சொல்றாரு உண்மையான காங்கிரஸ். அதான் மேட்டர். இப்படிதான் பேசணும். இதனை எடுத்து பாத்தீங்கன்னா பாஜக திமுக ரெண்டுமே ஒண்ணுதான். விஜய் தாவேகாவை எதிர்க்கிறதுலயோ கோவத்திலயோ 2 பேருமே ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு. எப்பயுமே பாஜகவை தனியா திமுகவை தனியா தான் விமர்சிப்பாரு. இப்ப 2த்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜய் பேச்சுல அதிக அளவுல முதிர்ச்சி இருக்குது. எதை தொடரணுன்றது அவருக்கு தெரியுது. நல்ல அருமையான பாயிண்ட் அது. திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வச்சிருக்காங்க அப்படின்றது நல்ல பாயிண்ட். இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் எங்களோட தான் இருக்காங்க அப்படின்றது அதோட நல்ல பாயிண்ட். இப்படி விஜய் பேசினாதான் அவருக்கு அந்த வாக்குகள் அவரை சேரும். திமுக நடிக்குது, பாஜகவோட உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு அவரை கொண்டு போனாதான் திமுக மேல நம்பிக்கை உடையும். அதை இன்னைக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. அப்போ உண்மையாவே திமுக பாஜக மறைமுக கூட்டணியில் இருக்காங்களா? தீதியை போய் கேளுங்க, என்ன கேட்குறீங்க? மம்தா பானர்ஜி கேளுங்க, அவங்க தானே சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்க தான் இந்தியா கூட்டணியில் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, மாதிரி அவங்க 2 பேரும் கள்ள உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு. ராஜ்நாத் சிங் தானே கூப்பிட்டாரு, நானே வெளியிட்டுல யாரை கூப்பிட்டாரு? இவரு தான் தெரியுமே இவங்க எந்த அளவுக்கு உறவு வச்சுருக்காங்கன்னு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் பேசியிருக்கணும், பேசாமல் விட்டார். யார் இதுக்கு மூளையாக செயல்படுறாங்க, யார் டெல்லியில் பாஜகவோட இணைஞ்சி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர் யார், இதெல்லாம் பேசியிருக்கணும். நெல்லைக்கு தானே போனார். நெல்லைக்கு பக்கத்தில் தூத்துக்குடி இருக்கு, தூத்துக்குடியுடைய எம்பி பாஜகவோட எவ்வளோ க்ளோஸ், இப்படிலாம் பேசியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த முறை ஏன்னா அதிமுகவை தொடலையே ஒரு பாஜக திமுகன்னு போயிட்டாரு. ஏன் பாஜக இந்த பக்கம் இவங்க, அந்த பக்கம் பாஜக இன்னும் பிற கட்சிகள் மற்றும் பல கட்சிகள். அது பம்மல் சம்பந்தம்னு வாங்கல, அந்த மாதிரி அவர் கண்டுக்க மாட்டாராம்.
இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவருக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. ஜனநாயகனாக இருக்கட்டும், கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பழி போடுறீங்கன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அந்த தப்பு வந்து என்னால் தான்ன்றது வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை எந்த இடத்துலையுமே. உண்மையிலே வந்து திமுக பழி தான் போடுதா, தாவேக்காவை அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்குறேன் சார். பாஜக நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இவங்க வந்து எப்படி பொய் சொல்லி அடிக்கிறாங்க. இப்போ அந்த வக்பு திருத்த மசோதா ஒழுங்காக போய் படித்தா அது வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ பயன்படுது, வக்போர்டை வச்சுட்டு எப்படி ஏமாத்துறாங்களோ அது தடுக்குதுன்றது இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியருக்கு எதிராக வக்பு திருத்த மசோதான்றாங்க. அதில் விஜயம் சேர்ந்து தான் உழுந்து கிடக்குறாரு. அதே மாதிரி மொழி திணிப்புன்றத ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு உருட்டுறாங்க. நான் இது புதிய கல்விக் கொள்கை. இன்னொன்று நீட்டுனால துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நீட்டுன்றது இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலத்திலும் தான் இருக்குது. அதில் என்ன தமிழகத்தை துரோகம் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு என்னென்னு மாற்றி பேசுகிறார்ல, உண்மை தெரியும் அவருக்கு. டீலிமிட்டேஷன் பற்றி கூட நீ பேசியிருக்காரு. தமிழகம் தாங்காது, தென்னகம் விழித்துக்கொள்ளும் அப்படின்லாம் உருட்டிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் பேசும்போது கரூர் சம்பவத்தில் இவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் உயிரிழப்புக்கு இவர் தான் காரணமானா அதுக்கு பல இது இருக்குது. பொறுப்பு இல்லாமல் நடந்தவங்களும் காரணமாக இருப்பாங்க. அதனால அவர் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாரு. ஜனநாயகன் இவருடைய அலட்சியம். அதனால தான் அவங்க லேட் ஆச்சு. ஒழுங்காக மூவ் பண்ணிடலாம், கோர்ட்டுக்கிட்டு போனதெல்லாம் தப்பு. அப்போ அதை மறைச்சிக்கிட்டு எனக்கு எதிராக ஜனநாயகனை முடக்கிட்டாங்க அப்படின்றாரு. சரி, இதை தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு பர்சனல் விஷயம், அதாவது சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்களே, அதை கூட வந்து நீங்கள் தான் வந்து சதி பண்ணி இது பண்ணி வச்சுருக்கீங்க. குடும்பத்தில் கூடவா சார் திமுக வருது? உண்மைதான். உண்மையா? உண்மைதான். அவர் ஒரு பக்கம் மனைவியை மதிக்காமல் அவங்க இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாருன்னா, அதை தேர்தல் நேரத்தில் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அதை அவங்க அஃபிடேவிட் தான் போட்டாங்க. அது எப்படி வெளியே வருது? அஃபிடேவிட் எப்படி வெளியே வருது? உடனடியாக எல்லா பத்திரிகைகள் எல்லாத்துக்கும் எப்படி போகுது? அந்த வேலை யார் செய்கிறா? சங்கீதா என்ன ப்ரெஸ் மீட் வச்சா கொடுத்தாங்க? அப்போ அதை பண்ணுறது யார்? அது இருக்குல்ல. அப்போ டேமேஜ் பண்ணுறது தானே பண்ணுறீங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ திமுக வந்து விஜய் அவர்களோட குடும்பத்துக்குள்ளேயே இறங்கி வந்து இந்த குழப்பங்கள் எல்லாம் உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமாக பண்ணுவாங்க. அவர்களுக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. அது விஜய் குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி. அதனால் விஜயகாந்த் இதில் விளையாடலையா, கல்யாண மண்டப விஷயத்தில் விளையாடலையா? அதனால் அவர்களுக்கு தேவைன்னா என்னென்ன பண்ணுவாங்க. அதை அவங்க அரசியல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் அது நடந்திருக்கிறது. அதுதான் அவர் சொல்கிறாரு, என் குடும்பத்துக்குள்ளே விளையாடுறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அதெல்லாம் பற்றி கவலையே படலை விஜய் அவர்கள். நான் மக்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லி வாய் விட்டார். இன்றைக்கி நான் அதை பற்றிலாம் நான் வந்து பார்த்துக்கிறேன், கவலைப்படல, நான் எனக்கு இது உழைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டோனெல்லாம் மாற்றிக்கிட்டாரு. இப்படிதான் பேசணும். ஏன்னா நீங்களாம் வந்து அரசியல் வந்துட்டு வீடு வீடாக போயினீங்க. நான்லாம் வீடு வீடாக போய் எல்லார் மனசுல இடம் பிடிச்சிட்டு தான் அரசியலே வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. எல்லார் மனசுலையும் விஜய் அவர்கள் போயிட்டாரு. பழையது தானே, புதுசாக கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போன பிறகு தான் நான் கட்சிக்கே வந்தேன்றாரு. திமுக பாஜக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து விசில் சத்தம் கேட்குதான் சார்? ஆமாம் கேட்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே விசில் சத்தம் கேட்குது. எங்கள் குடும்பத்திலேயே திமுக ஓட்டு தான் அதிகமாக. எல்லாருமே திமுக தான். இஸ்லாமியர்கள் அங்கே ஃபுல்லாக விசில் சத்தம் தான் கேட்குது. ஓட்டு எனது உரிமைன்னு கொடுத்தாங்க. இன்னும் பாரு, அவன் வேலையை பார்த்துட்டு போ, நீ ஒரு நாள் ஒட்டி இருந்த, நாங்கள் இனிமேல் இவங்களுக்கு இப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நடக்குது. ஆனால் பெருவாரின் மக்களான வாக்குகளை வாங்கினா தான் இவர் ஆட்சி பிடிக்க முடியும். அதில் இவர் ஃபெயிலியர். ஓட்டு வாங்குவார், அது ஒவ்வொரு வீட்லேயுமே கிடைக்கும். ஆனால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? சீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, விஜய் அவர்கள் வந்து இதுக்கு மேலே தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டா அவருடைய வலுவானது இன்னும் அதிகரிக்க கூடும்ன்ற மாதிரி. இப்போ அவருடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு, இந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கிறாரு. இப்போ அவருடைய பலம்ன்றது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு சார் இந்த பிரச்சாரம் மூலியமா? நீங்கள் தானங்க போயிருக்காரு. இன்னும் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது. நீங்கள் என்ன திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறாரு, அவ்வளோ தானே. இன்னும் தென் மாவட்டங்கள் இருக்குது, கொங்கு இருக்குது, வட மாவட்டங்கள் இருக்குது, மத்திய மாவட்டங்கள் இருக்குது, டெல்டா இருக்குது, இவ்வளோ இருக்கு. 38 மாவட்டம். 2 மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம்னு பேசியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு ஒரு கூட்டம்னு பேசிட்டு வர்றாரு எடப்பாடிலாம். எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க. ஆமாம், இவர் மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம்னா அதுவே முடியாது. சென்னையில் பேசிட்டாரு, நெல்லை, இது 3 மாவட்டம் தான் பேசுகிறாரு. இன்னும் 36 மாவட்டங்க. 2 வாரம் தானே இருக்குது, 14 நாள் தான் இருக்குது. பார்ப்போம். அப்போ அவர் வந்து இன்னும் அந்த ஆரம்ப நிலையில தான் இருக்காரா? இன்னும் அந்த ஸ்பீடே இல்லையே. ஸ்பீடு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? நேரத்துக்கு நீங்கள் ஹெலிகாப்டரை வச்சு சுத்த வேணாவா? ஒரு மாவட்டத்துக்கு 3 கூட்டம், ஒரு நாளைக்கு 6 கூட்டம், கடன்னு பேசணும்.
அதெல்லாம் இல்லையே. ஆனாலும் நான் தேர்தலில் வெற்றி பெறுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நான் எப்படி வெற்றி பெற மாட்டோம்னு சொல்லுவாங்க எல்லாரும். நாங்கள் வெற்றி பெற மாட்டோம், இவ்வளோ உழைக்கிறோம், ஆனாலும் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம்னு சொல்லுவாங்க. சசிகலாவே இறங்கியிருக்காங்க முதலமைச்சர் ஆகிடுவேன்ட்டு, அவங்கள போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வெற்றி பெறுவோம் தான். அப்படின்னா ம் அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட விஜய்க்கு இருக்கக்கூடாதா? ம் ம் இதை தாண்டி அந்த கட்சிக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா பல வேட்பு மனுக்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, சரிபார்க்கப்படுதுன்ற மாதிரி தகவல் வருது. அந்த வேட்பாளர்களுக்குள்ள அவங்க எல்லாமே மக்களை சென்று அடைஞ்சிட்டாங்களா? மக்கள் மனதில் வந்து வேட்பாளர்கள் முகம் வந்து பதிந்திருக்கா? இல்லவே இல்லை. வேட்பு மனுக்கள் எல்லாம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும் வீட்டை கூட்டு எஸ்கேப்பு, பொட்டாடி புதுசா 2 பேரும் எடப்பாடியா? எடப்பாடி தொகுதியில். சரி அவர் விடுப்பா, டம்மி வேட்பாளர் ஒன்று போடுவாங்க எப்பவுமே கூட. ஒருத்தர் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி அவங்களே கூப்பிட்டு வைப்போன்னா அவங்கள தான் கூட போய் சேர்ந்து போயிட்டாங்க. யாருப்பா? அவங்க பொண்டாட்டி தான். ஏன் ஓடிட்டாங்க சார்? அது அவங்க வந்த பிறகு வேணா கேட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் பொறுமை காக்கவும். இல்லை எடப்பாடி அவர்களுக்கு பயந்து வந்து நாங்கள் நிற்கலன்னு போயிட்டாங்களா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? யாருக்கு தெரியும்? அதே கொங்குல தான் செந்தில் பாலாஜியும் இருக்காரு. அதனால அந்த அந்த தொகுதியில் மட்டும் ஏன் போனாங்கன்றது தான் மேட்ரு. ஒருவேளை எடப்பாடி பயந்து கூட போயிருக்கலாம். இன்னும் அவரை பார்த்து பயப்படுறது நான் பூச்சாண்டியா அவர். எப்படி வெற்றி பெற போகுது அவரை நம்ம எதுக்கு எஃபோர்ட் பண்ண? சரி ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. அப்போ வேற ஏதோ சில ஆதாயங்கள் கிடைச்சி கூட எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்ய போறாரு விஜய் அவர்கள்? ஒன்னே ஒன்று தானே, வேற 233. இதுக்கு நடுவில் பொம்மை சார், விஜயோடைய உருவ பொம்மையெல்லாம் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு கொரில்லா பொம்மையை கூட்டு போறாங்களா? அதோட இது பரவாயில்ல. காலைல வீடு அந்த அம்மா திறந்து கோலம் போடலன்னா கொரில்லா டொயின்னு குதிக்குது. அந்த அம்மா மயக்கம் போட்டு வந்துட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால் ஓட்டு கேட்குறேன். டேய் ஒரு ஓட்டு இல்லாமல் பண்ணியிருப்பீங்களா நேரத்துக்கு, நீ குதிச்ச குதிக்க அப்படின்னு. கொரில்லா இல்லாமல் கூட்டு போய் ஓட்டு கேட்பாங்க. அது விஜய் பொம்மை எவ்வளோ தேவை. குழந்தைகளை கவர்றாங்க. குழந்தை அவ்வளோ பெரிய கொரில்லா குதிச்சுன்னா அது வாழ்நாளில் மறக்காது. டெய்லி ஃபுல்லாக நைட்டு கெட்டகரமாக வந்து தூக்கத்தில் உட்காந்து அழுவும். குழந்தைகள் தான் இந்த கரடி பொம்மை அந்த மாதிரி இதெல்லாம் கூட்டு போயிட்டு போவோம். பார்த்தீங்களா இந்த விஷயம் இல்லை? பார்த்தேன் சார். பார்த்துட்டும் குழந்தைகளை கவர்றதுன்றீங்களா? அது குதிய பார்த்தீங்களா? விஜய் வரல, என்ன பண்றது? விஜய் மாதிரியே ஒருத்தர் ஏற்றின்னு போறாரு பார்க்கலையா? விஎஸ் பாபு விஜய் மாதிரி இந்த நாடகத்தெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒருத்தர். ஆனால் அவர் விஜய் மாதிரியே இருக்கிறாரு. என்னடா விஜய் இவருக்கு மட்டும் வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா கீழே போட்டுக்கிறான் இந்த வடிவேல் காமெடியில். ஐயா வைகோ ஐயா நீங்களான்னு போவாப்லையே வடிவேல் ஒரு படத்துல விஜயகுமாரை பார்த்துட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறான். ஆனா இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்த போகுது சார் இந்த தேர்தலில்? என்ன பின்னடைவு? ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் களத்துக்கு சென்று நேரடியாக பிரச்சாரமானது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியும் முடிச்சுட்டு வராங்க அவங்களால முடிஞ்ச வர. எடப்பாடி அவர்கள், சீமான் அவர்கள். ஆனால் இவர் வந்து இப்போதான் 3 மாவட்டம் முடிச்சிருக்காரு, இன்னும் நிறைய இருக்குது. எப்படி அதெல்லாம் சந்திக்க போறாரு? இது பின்னடைவு ஏற்படுத்தும்ல. இன்னைக்கு சிஎம் பேசுனது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? விஜய் பேசுனது. அதனால் அது ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. முன்ன மாதிரி எலெக்ஷனும் கிடையாது, போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பேசணும். ஆனாலும் பேசணுன்றது ஃபிசிக்கலாக போகிறதுன்றது இன்னும் மக்களை கவரும். டிஜிட்டல் மயம். ஆனாலும் இப்போ டிஜிட்டல் மயம், சமூக வலைதளங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய ரீச். அதனால் விஜய் இப்படி பேசணும் அடுத்த செகண்டு ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோன்லேயும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக போயின்னு இருக்கு. அதனால் அது வந்து ரீச். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே மாற்றி பேசிட்டு இது திமுக போட்டு தோல் உரிக்கிற வேலையெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் அவருக்கு அது இதுவாக மாறும். இதை தாண்டி திமுக தாவேகா போட்டின்றது நிலவிட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க திமுக தாவேகா? இதில் லீடிங்கில் யார் இருக்காங்க சார் இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும்? திமுக தாவேகா லீடிங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. திமுக அவங்களுடைய செட்டாப் ஓட்டு இருக்குது. தாவேகா திமுகலேருந்து ஓட்டை பிரித்து அவங்க ஒரு இதாக அப்படி உருவாங்க. ஏடிஎம்லேருந்து கொஞ்சம் பிரிப்பாங்க. ஏடிஎம்கே செட்டாப் ஓட்டு இருக்குது. இதில் யார் ஓட்டை அதிகம் பிரிக்கிறாரோ அவங்க வெற்றி பெறுவாங்க. என்னுடைய கணிப்பு பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவுடைய ஓட்டை பிரித்து ஏடிஎம்கே வாழ வைப்பாங்க. 150 தொகுதி வரைக்கும் அந்த மாதிரி வரும். ஒரு 60-70 தொகுதிகளில் ஏடிஎம்கே இது டிஎம்கே ஜெயிக்கும். ஒரு 6-7 தொகுதிகள் இவங்க ஜெயிப்பாங்க. அப்படிதான் போகும். அப்போ விஜய் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு வாக்கு எல்லாரையும் போட்டோ வாங்கி வச்சு வீட்டில் கும்பிடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கும்பிடுங்கப்பா டெய்லி காலைல விஜயாய போற்றி, விஜயே வாழ்க, ஓம் நமோ விஜய், ஓம் நமோ விஜய்ன்னு கும்பிடணும். ஒவ்வொரு மதம் அவங்க மதம். ஒருத்தர் இஸ்லாமியராக இருந்தாருன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் விஜய் நீங்கள் தான் அப்படின்னு அவர் பரலோகத்தில் பிதாவே
ஏதோ ரட்சகர் வந்து விட்டார் விஜய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கும்பிட்டுக்க வேண்டியதான். அப்போ இதுதான் இப்போ விஜய் அவர்களோட நிலைப்பாடாக இருக்குது. எல்லாருடைய நிலைப்பாடும் அதுதான். வாழ வைத்த தெய்வம் என்று நெல்லை சென்றதேனோ அப்படின்னு வாழ வைக்கிற தெய்வம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் வாழ வைக்கிறாரா அப்படின்றத. நன்றி.